உங்கள் சேனல் 100% மானிட்டேஷன் ஆகணும்னா, அதாவது நீங்கள் வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறீங்க, இல்லாட்டா வந்து வாய்ஸ் ஓவர் வீடியோ பண்ணுறீங்க, இல்லாட்டா வந்து மூவி ரிவ்யூ வீடியோ பண்ணுறீங்க, இல்லாட்டா வந்து கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ பண்ணுறீங்க, இல்லாட்டா வந்து ஏஐ வச்சு நீங்கள் வீடியோ பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். எல்லாத்தையும் வந்து நீங்கள் மானிட்டேஷன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான ஒரு சரியான மெத்தட் இருக்குது. அந்த சரியான மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும். ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் உங்களுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகாது. அது என்னென்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். சின்ன வீடியோ தான், கடைசி வரைக்கும் பார்த்துங்க. அதனால் உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிட்டு காசு வர்றதுக்கான ஒரு வழியை நீங்கள் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ கடைசியில் வந்து ஒரு லைக் போட்டுக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கமெண்டில் வந்துட்டு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம ரியாக்ஷன் வீடியோ வந்து பார்த்துடலாம். ரியாக்ஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷார்ட்ஸில் இல்லாட்டா வந்து பெரிய வீடியோவில் ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம். ரியாக்ஷன் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு வீடியோ இருக்குதுன்னு வச்சிங்களா, அந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ உள்ளே இருக்கிற விஷயத்தை விட நீங்களே ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி ஆடியன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதாவது அந்த வீடியோ வச்சு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரியாக்ஷன் வீடியோ வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு ரியாக்ஷன் பண்ணுறீங்க, ஓன கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அந்த ரியாக்ஷன் வீடியோ வச்சு, அதுக்கான வாய்ஸ் ஓவரு, அதுக்கப்புறம் ஃபேஸு எல்லாத்தையும் வந்து தெளிவாக கொடுக்கணும். சும்மா வந்து நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா இல்லாட்டா வந்து எந்த வந்து ரியாக்ஷனும் பண்ணாமல் சும்மா அந்த வீடியோ மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகாது. இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவும். க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதெல்லாம் மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருந்துச்சு இவ்வளோ நாளாக. உங்களுக்கு 100% உங்களுக்கு கண்டினியூஸாக மானிட்டேஷன் எனேபிள் ஆகும்னா பாட்டாக மேலே வந்து ஒரு வீடியோ இருக்குதுன்னா கீழே க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வைக்கிறீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கொலாபான மாதிரி இருக்கணும். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு சேம் ரியாக்ஷன் மாதிரி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் அந்த வீடியோ உங்களுதுன்ற மாதிரி மாற்றி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பேசி அதுக்கப்புறம் ஃபேஸை காமிச்சு சுத்தமாக வந்து அந்த வீடியோக்கான ஒரு ரிவ்யூ மாதிரி உங்களோட வீடியோ இருக்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஹியூமன் டச் வந்து அதில் இருக்கணும். முக்கால்வாசி இன்புட் வந்து அந்த வீடியோவில் உங்களுதான் இருக்கணும். அப்போ மட்டும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். இதெல்லாம் கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான். எப்போ வேணால் உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகும் போகலாம், இல்லாட்டா வந்து எனேபிள் ஆகலாம். அது மாதிரி நீங்கள் அந்த ஃபேர் யூஸ் பாலிசி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைனு, அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கு, இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்ல கவனமாக 1க்கு 2 முறை நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டு 4-5 சேனல் வச்சு கூட நடத்தலாம். இப்போ நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ பார்த்துட்டோம். அதாவது மேலே வந்து பெரிய வீடியோ இருக்கணும், கீழே வந்து உங்கள் வீடியோ இருக்கணும். நீங்கள் வந்து 100% இன்புட்டை வந்து அதில் கொடுத்து உங்கள் கண்டென்ட்டாக அதை மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். முடிஞ்ச அளவு இந்த ரியாக்ஷன் வீடியோ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு அவங்களுக்கு மியூசிக்கலாக இருக்கும் பார்த்திங்களா, எல்லாத்தையும் வந்து மியூட் பண்ணிவிடுங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் நீங்கள் வந்து அந்த சவுண்டை வந்து காமிச்சிட்டு, ஆனால் அதை விட அதிகமான உங்களது பேச்சு வந்து நிறையா இருக்கணும், அவங்களது வந்து சவுண்டு கம்மியாக இருக்கணும். அது மாதிரி இருந்தால் வந்து சேஃபாக ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஆல்ரெடி இது மாதிரி வச்சு ரன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சேனல்லாம் பாருங்கள். அவங்க தான் மானிட்டேஷன் எனேபிள் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்கள்ட்ட கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வந்து உங்களுடைய சேனலை வந்து ரன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ், அதாவது ஃபேஸ் காட்டாமல் வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து நீங்கள் சேனல் ரன் பண்ணியிருப்பீங்க. இது மாதிரி சேனல்ஸ் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகும் சொந்த வாய்ஸாக இருந்துச்சுன்னா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், நீங்கள் மூவி ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா. இப்போ அந்த மூவிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா போட்டுட்டு கீழே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி ஏதாவது சீரியலு, ஏதாவது கிளிப்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாப்புலரான ஷோ, அதை பற்றி நீங்கள் இமேஜஸ் எல்லாம் நிறையா போட்டுட்டு இல்லாட்ட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு கீழே உங்களுடைய வாய்ஸை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இது வந்து மானிட்டேஷன் ஆகும். எப்போன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த இமேஜஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்கள் ஸ்கிரிப்ட்டுக்கு, அதாவது நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு கதை மாதிரி ரெடி பண்ணி அந்த கதைக்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த வாய்ஸ் ஓவருக்கு நீங்கள் தேவையான ஒரு நேரேஷன் மாதிரி அந்த ஃபோட்டோஸை வச்சுக்கிறீங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு வந்து சேஃப் ப்ளே ஆகும், ஃபேர் யூஸில் வரும். ஆனால் வந்து இந்த ஓனர், இந்த இமேஜினுடைய ஓனர், வீடியோடைய ஓனர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்றது. இது வந்து ஃபேர் யூஸ் பாலிசியில் வந்தாலுமே அந்த ஓனர் நினச்சாருன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். சேஃப் ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் சொந்த கதையில் வாய்ஸ் ஓவரை கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தேவைப்படுற விஷயத்தை நீங்கள் மூவியாவோ இல்லாட்டா வந்து ஃபோட்டோவோ இல்லாட்டா ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சில இப்போ வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வாய்ஸ் கொடுத்துட்டு அந்த ஏஐ வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து இமேஜஸ் வீடியோஸ் போடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஏஐ வீடியோ பண்ணுறீங்கனாலும் ஏஐ வீடியோ போடுங்க, ஏஐ இமேஜ் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கிரிப்ட் கூட நீங்கள் வேறு இடத்துலேருந்து எடுத்து அந்த ஸ்கிரிப்டை உங்கள் ஸ்டைலில் நீங்கள் மாற்றி நீங்கள் அதை வேறு இடத்துலனா ChatGPT அதுக்கப்புறம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நீங்கள் ஸ்கிரிப்டை எடுத்து அதை உங்கள் ஸ்டைலில் மாற்றி ஹியூமன் டச் இருக்கிற மாதிரி பண்ணிங்க. ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக கதையை மட்டும் ஐடியா மட்டும் எடுத்து உங்கள் ஸ்டைலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் இமேஜஸ் எல்லாம் வந்து ஏஐலேருந்து எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவரை கூட நீங்கள் வந்து சொந்தமாக கொடுக்கலாம், இல்லாட்டா வந்து க்ளோன் பண்ணி கொடுக்கலாம். ஹியூமன் டச் அதில் இருக்கணும். யூடியூப்புக்கு வந்து உங்களுடைய சொந்த உழைப்புன்னு சொல்லிட்டு தெரியணும். அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரணும்னா ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இந்த கம்யூனிட்டி சொன்ன மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸு, அதுக்கப்புறம் ஃபேர் யூஸ் பாலிசி, அதுக்கப்புறம் இந்த மியூசிக் பற்றி இருக்குது பார்த்தீங்களா, காப்பிரைட் மியூசிக்கு, அதை பற்றிலாம் நல்லா ரூல்ஸை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு தெரிஞ்சுக்கிறதன் மூலம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தைரியமாக பண்ணலாம்.
மானிட்டேஷன் வந்து எனேபிள் ஆகும். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணினுங்கிறாங்க, அவங்களுக்குலாம் மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருக்குது. இப்போ மீண்டும் வந்து இப்போ எந்த ரூல்ஸ் வந்தாலுமே உங்களது ஷேக் ஆகக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேஃப் ப்ளே, உங்களுடைய ஹியூமன் டச் வந்து உங்களுடைய இன்புட் வந்து நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூடியூப் உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உக்காந்து அதை ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, உங்களுடைய வாய்ஸை கொடுத்து அது 100% சேஃபாக வந்து ப்ளே ஆகும். யாரும் வந்து உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் உக்காந்து உங்களுடைய வாய்ஸ் ஓவரில் நீங்கள் தெரிவிச்சுருக்கிறீங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவு இந்த ரூல்ஸ் எல்லாம் கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோவை போடும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க யூடியூப்பில். அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒன்று வந்து இருக்குது, யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எப்படி வியூஸ் எடுத்துன்னு வரும் தான் பார்க்குறாங்களே வச்சு, அந்த வியூஸ் எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னா வரும், இல்லாட்டா சேனல் டிலீட் ஆகிடும், அதை பற்றி எந்த பயமும் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக வந்து காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுக்கிறேன், யாருமே பார்க்கல. ஆனால் வந்து ஸ்ட்ரைக் வந்ததுக்கப்புறம் கிளைம் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, நல்லா கற்றுக்குந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துக்கிறேன், முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். சேனலின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.